2023 முடிஞ்சு போச்சு. 24ம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் இப்போவும் அந்த 23ல் நடந்ததை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா? தயவு செஞ்சு அந்த ஃபீலிங்ஸ்லேருந்து வெளியே வாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு இன்ஸ்டண்ட்டையோ இல்லை ஒரு பர்சனையோ நினச்சி ஃபீல் பண்ணுற அளவுக்கு இங்கே உங்களை நினச்சி ஃபீல் பண்ணுறவங்க ரொம்பவே கம்மி தான். ஒருவேளை நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி அவங்களும் உங்களை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லை இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் வேணால் நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் இப்போது அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணுறதுல 1% கூட யூஸ் இல்லை. இன்னொரு விஷயம், அதில் யூஸ் இருக்குது இல்லை உங்கள் பர்சனல் லைஃப் பற்றி நான் பேச விரும்பலை, அதெல்லாம் உங்கள் டிசிஷன் தான். பட் ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் 23ல் நடந்ததை நினச்சி 24ல் அது ஃபீல் பண்ணி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஒரு விஷயத்த மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. விட்டுட்டு போன பர்சன் கூட திரும்ப வரலாம். ஆனால் நீங்கள் மிஸ் பண்ண ஒரு செகண்ட் கூட திரும்ப வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ பாஸ்ட்டை நினச்சி ஃப்யூச்சரை ஸ்பாயில் பண்ணுறதோட ப்ரெசண்ட்டில் என்ன பண்ணணுன்றதை டிசைட் பண்ணி ஃப்யூச்சரை சேவ் பண்ணிக்கோங்க. நானுமே அப்படி தான். ரொம்பவே அது எப்படின்னா வச்சுக்கோங்களேன், யாருன்னா என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா இல்லை ஒருத்தங்களால் ஒருத்தங்களை மிஸ் பண்ணிட்டுனா வச்சுக்கோங்களேன், ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டு தனியாக எங்கேயாச்சும் போயிட்டு அங்கே மாதக்கணக்கில் கூட எந்த ஒரு வேலையும் செய்யாமல் சும்மாவே கூட இருப்பேன். இருக்கிற போதெல்லாம் வச்சுக்கோங்களேன், அந்த டைம் அந்த டிப்ரெஷன்லேருந்து நம்ம வெளியே வரதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்ம கரியருக்கு 1% கூட அது யூஸ் ஆகாது. எனக்கும் ஆனது கிடையாது. ஸோ அதனால் இப்போவும் 23லேருந்து நிறைய பேர் நான் விட்டுட்டு வரல, என்ன நிறைய பேர் விட்டுட்டாங்க. பட் விட்டுட்டாலும் அதை பற்றி அது பெருசாக ஒரி பண்ணிக்காமல் ஓகே 23ல் மிஸ் பண்ணிட்டேன், பட் அதை நினச்சி 24யும் நான் இழக்க விரும்பலை. 23ல் மிஸ் பண்ணது எதுவும் எனக்கு இங்கே கிடைக்க போகிறது கிடையாது. எதுவுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் அதை ரீப்ளேஸ் பண்ணணுன்னா ஒன்றுத்தால் மட்டும்தான் பண்ண முடியும், என்னுடைய சக்ஸஸ். நான் இப்போ என்னுடைய சக்ஸஸை தேடி ஓடிட்டுருக்கேன். ஒரு விஷயம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், 7 மந்த்ஸில் என்னுடைய யூடியூப் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் 300 தான் இருந்துச்சு. ஆனால் அதுவே லாஸ்ட் 3 மந்த்தில் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் 700 சம்திங்கில் இருக்குது. இப்போ என்னுடைய டார்கெட் என்னென்னா இந்த 24 முடியறதுக்குள்ளார சில்வர் ப்ளே பட்டன் வாங்கணும். தட் மீன்ஸ் 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி உங்களுடைய லைஃப்லேயும் நீங்கள் எந்த ஃபீல்டில் வேணாலும் இருக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டார்கெட்டை தேடி ஓட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நடுவில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கலாம், இல்லை நிறைய ஃபெயிலியர்ஸ் வரலாம், என்னாலும் நடக்கலாம். ஆனால் இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட் கோசம் மட்டுமே ஓடிட்டுருங்க. உங்களுடைய கரியர் கண்டிப்பாக பில்ட் ஆகும். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட 365 பக்கம் கொண்ட ஒரு டைரி இருக்குது. அந்த டைரியில் நீங்கள் அது பாஸ்ட்டை நினச்சி எதுவுமே எழுதாமல் விட போகிறீங்களா இல்லை ஃப்யூச்சரை நினச்சி ப்ரெசென்ட்டில் எழுத போகிறீங்களான்றது உங்களோட டிசிஷன் தான். நான் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒருவேளை நீங்கள் இன்னும் உங்களுடைய டைரியை ஓப்பனே பண்ணலைன்னா சீக்கிரமாக ஓப்பன் பண்ணி எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே நம்மளுடைய சக்ஸஸ்க்கு வேறு யாரும் உழைக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி நம்ம சக்ஸஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், எல்லோரும் சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகும்.